அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணுன்னா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் பூசணி, அதாவது பரங்கிக்காய் வச்சு ஒரு மோர் குழம்பு செய்ய போகிறோம். வெண்பூசணிலையும் செய்யலாம். இன்றைக்கி நான் மஞ்சள் பூசணி வச்சு செஞ்சுருக்கிறேன். மழைக்காலத்துக்கும் நம்மளுக்கு இந்த மோர் தயிரை ஈஸியாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மஞ்சள் பூசணியை பொடிசாக கட் பண்ணி, ஓரளவு ரொம்ப நைஸால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி அடுப்பில் வேக போட்டிருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். உப்பு உங்களுக்கு பத்தலைன்னா பிறகு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்து வேகட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய், ஒரு கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, இவ்வளோத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகா உடச்சி போட்டிருக்கிறேன். தேங்காய், இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, பச்சை மிளகா, அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் போதும். இதை நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் போட்ட பூசணிக்காய் ஒரு 3/4 பாதம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அந்த அரைச்சி வச்ச விழுதையும் அதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே சேர்ந்து அந்த பச்சை வாசனை போகணும். நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா இந்த பச்சை வாசனை போகணும். இவ்வளோ போதும். மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டு வேகட்டும். பச்சை வாசனை போனால் போதும். பூசணிக்காய் ரொம்ப மசிய வேண்டாம், கரெக்டாக இருக்கும். பார்த்தாலே தெரியும் நல்லா விரசினாப்பில் பூசணிக்காவும் அந்த மசாலா எல்லாமே வெந்து பச்சை வாசனை போய்ட்டு, இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற தயிர் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கடைஞ்சி அதை ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சூடாக அந்த சூட்லேயே சரியாயிரும். உப்பு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாய் சூடாகட்டும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். ஒரு 2 காஞ்ச மிளகா அதுவும் சேர்த்து கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். தேவையான அளவு ஒரு 2லேருந்து 3 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஒரு கிளறிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோர் குழம்புல சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மோர் குழம்புல சேர்த்தாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மோர் தயிர் இந்த மழைக்காலங்களில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட சூடான பரங்கிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.